ஹாய் எவ்ரிவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி. ஸோ இன்னும் 1.5 நாள் தான் இருக்குது. ஒரு 10 கொஸ்டினாவது கொடுங்க, 5 மார்க்கில் வந்து படிச்சிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும். ஒரு 15 கொஸ்டின் பக்கம் இருக்குது, பாட்னிலையும் ஜுவாலஜிலையும் சேர்த்து. அதாவது ஒரு 10 to 15 கொஸ்டின் பாட்னி, 10 to 15 கொஸ்டின் ஜுவாலஜி. சார் என்ன சார் 15 சொல்லிட்டு 13 சொல்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஒரு 5 பாயிண்ட் கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே உங்கள் டீச்சரே படிக்க வச்ச கொஸ்டின்ஸ் தான். சில கொஷின்ஸ் வேணால் நீங்கள் படிக்காமல் இருந்துக்கலாம், அது கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி தான் இங்கே எழுதியிருக்கு. இதை மட்டும் படிச்சிங்கனாலே 4 5 மார்க்குமே எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தா தான் புரியும். அண்ட் கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்டு லைக் பண்ணிடுங்கப்பா, நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 65 மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். 70க்கு சொல்கிறேன். இல்லை சார் எனக்கு 65 வேண்டாம், 11th ஸ்டாண்டர்டில் எனக்கு ஒரு பாஸ் மார்க் எடுத்து டீசன்ட் ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா 50 மார்க் எப்படி எடுக்கலான்னு பார்த்துடலாம். ஸோ நான் இப்போது எல்லோ கலரில் மார்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்டு, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே எல்லா கொஸ்டினும் படிக்கிறது வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே படிக்கணும், சரிங்களா? வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லோ கலரில் மார்க் பண்ணுவோம், அது மட்டும் படித்தா போதும். மீதி எல்லோரும் எல்லாமே படிக்கணும். எல்லோ கலரில் மார்க் பண்ணதும் படிக்கணும், எல்லாமே படிக்கணும், சரியா? சரி, சாப்டர் 1 5 கிங்டம் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 5 மார்க்கு. லிச்சன்ஸ் 5 மார்க்கு கண்டிப்பாக வரும். டேபிள் நம்பர் 1.6 படிச்சிருங்க. அடுத்தது 1.4.4 கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் படிச்சிருங்க. உங்கள் மிஸ்ஸு படிக்க வச்சுருப்பாங்க, ட்ரை பண்ணி படிச்சிருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜிம்னோஸ்பம் ஆங்கியோஸ்பம் 5 பாயிண்ட் போதும், ரொம்ப ஈஸி. டேபிள் நம்பர் 2.4. சாப்டர் 3ல் டேப் ரூட் மாடிஃபிகேஷன் 5 பாயிண்ட் தான். இது வந்து அட்டம்ப்டில் கேட்டிருக்காங்க, அதனால் தவிர்க்க முடியாது. இந்த கேரட்டு, இந்த பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி இதெல்லாம் வந்து வரைகிற மாதிரி ஒரு 5 வரைபடம் வரையணும், 5 எழுத்து எழுதணும், அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். அடுத்து சாப்டர் 4 ப்ரெசன்டேஷன் படிச்சுக்கோங்க. இது அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வீக்காக இருக்கவங்க படிக்கணும், ஆனால் முக்கியமான கொஸ்டின் தான். சாப்டர் 5 தத்துரா மெட்டல் கண்டிப்பாக இந்த வருஷம் வருது. ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம் அண்டு பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் நீ ஒரு 6லேருந்து 5 பாயிண்ட் படிச்சிரு. 5 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஃபெபேஷியே. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கிறவங்க மட்டும் படிச்சுக்கோங்க, 5 பாயிண்ட் போதும். கிளிட்டோரியா டார்னிட்டியா சங்கு புஷ்பமோடது. ஸோ இதுலேயும் வந்து பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஒரு 6 பாயிண்ட் எழுதிட்டு, 6னா ஃப்ரூட்டு, இன்ஃப்ளோரசன்ஸு, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம், ஃப்ளவரு, சீடு, ஏதோ ஒரு 5 6 எழுது போதும். எழுதிட்டு ஃப்ளோரல் ஃபார்மா, ஃப்ளோரல் டயக்ராம் வரைஞ்சிரு. கண்டிப்பாக இந்த 2லேருந்து ஏதோ ஒன்று வரப்போகுது, பார்த்துக்க. சாப்டர் 6 பிளான்ட் செல், அனிமல் செல் அட்டம்ப்டில் கேட்டது படிச்சிரு, 5 பாயிண்ட். 8th கொஸ்டின் சாப்டர் 6 ப்ரோகாரியோட்டிக்ஸ், யூக்ரோட்டிக்ஸ் கண்டிப்பாக வரும். மிட்டாசிஸ், மியாசிஸ் ஒருவேளை இந்த லெசனில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியாசிஸ், மிட்டாசிஸ்ன்னு கேட்டால் இந்த டிஃப்ரென்ஸ் எழுதி விட்டுரு. அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. முடிஞ்ச அளவுக்கு டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ படிச்சிரு. நான் இங்கே எழுதலை, மனசு கேட்கல, ஆனால் படிச்சிரு. சாப்டர் 9 டைகோட் ஸ்டெம், மோனோகோட் ஸ்டெம். என்ன சார் எல்லாமே மார்க் பண்ணுறீங்க? எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், வித்தின் ஹாஃப் டேயில் முடிச்சிடலாம். கெகனன்ஸ் போட்டோமீட்டர் கதை, நீ டயக்ராம் போடுற, ஃபஸ்ட்டு 4 லைன் மனப்பாடம் பண்ணுற, இதில் கதை எழுதி விட்டுரு. சாப்டர் 11 முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கனாலே 2 5 மார்க் எழுதிடலாம். சாப்டர் 12 வாங்க. சைக்ளிக், நான் சைக்ளிக், சுழற்சி அற்ற, C3 C4. அடுத்தது ஃபோட்டோசின்சிஸ், பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா, இதுவுமே கேட்குறாங்க. கேல்வின் சைக்கிள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி படிக்கிறது? கேல்வின் சைக்கிள் அந்த டப்பா இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிரு, கனெக்ஷன்லாம் அப்புறம் பார்த்துரு. அதுக்கப்புறம் டப்பாவை படித்து மனப்பாடம் பண்ணி அதை எழுதி பார்த்து கனெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் கனெக்ஷன் பண்ணிப்பார். கட்டாயமாக கேல்வின் சைக்கிள் வரும், பார்த்துக்க. அடுத்து சாப்டர் 14ல் க்ரப் சைக்கிளும் அப்படி தான்ப்பா, கொஞ்சம் கஷ்டம்தான். வட்டம் மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு அதில் வந்து என்னெல்லாம் எழுதணும்னு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து அந்த கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. பட் க்ரப் சைக்கிளும் கொஞ்சம் கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த ஃப்ளோ சார்ட் வரைஞ்சால் போதும். சிக்னிஃபிகன்ஸாக பென்டாஸ் பாஸ்பாட் பாத்வே வந்து நல்லா படிக்கிறவங்க மட்டும் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மார்க் பண்ணது எல்லாமே 5 மார்க்கு. ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின், கிபர்லின், சைட்டோகைனான், வாழ்வியல் விளைவுகள், அதாவது ஆக்சினின், கிபர்லினின், சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் கண்டிப்பாக 5 பாயிண்ட் நீ படிக்கணும். ப்ரோக்ராம் செல் டெத்து நான் வந்து வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லலை, வேணும்னா ப்ரோக்ராம் செல் டெத் படிச்சுனால கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராம் செல் டெத்துக்கு டயக்ராமாவது பார்த்துட்டு போங்க வீக் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். பாட்னியில் 2 5 மார்க் எழுதிடலாம் கண்டிப்பாக. பயோஜுவாலஜி, சேலன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஃபிலிடியே, இதுக்கு சாப்டர் 1ல் கண்டிப்பாக இந்த 5 பாயிண்ட் படிச்சிரு. சாப்டர் 2ல் காட்டேஜ், நான் காட்டேஜ் 5 பாயிண்ட்டு புக்கின்னு டேபிள் நம்பர் 1. சாப்டர் 4 டேபிள் நம்பர் 4.1 லாம்போட்டி மௌர்ட்டி அண்ட் மெட்டாஃபியர் மௌர்ட்டி. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது, கண்டிப்பாக வரும். டேபிள் நம்பர் 4.1 டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃப்ராக் மட்டும் வரைய சொல்லியிருப்பாங்க, நான் எழுத சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை படிக்க முடியலனா அட்லீஸ்ட் வரைய கற்றுக்குங்க.
மேல் ரீப்ரொடக்டிவ் ஃப்ராக் வரைஞ்சி எழுதணும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஃப்ராக் வந்து வரைஞ்சி எழுதணும். 5 மார்க்கு. மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச் கண்டிப்பாக இந்த வருஷம் வருது, பார்த்துக்கோ. 5 பாயிண்ட் இருக்குது. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக், பொருளாதார முக்கியத்துவங்கள், தவளையின் பொருளாதார முக்கியத்துவங்கள் 5 பாயிண்ட் நீ படித்தே ஆகும். அடுத்த மேலு ஃபீமேலு பார்த்துருப்பா, தயவு செய்து பார்த்துருப்பா. சாப்டர் 6 இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக வரும், ப்ரீத்திங்கோடது. சாப்டர் 8 ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி கன்ஃபார்மு, கிட்னி டயக்ராம் பார்த்துக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்னியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரானும் கன்ஃபார்ம், ஏதோ ஒன்று வந்துடும். அடுத்த சாப்டர் 11 கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் கண்டிப்பாக வருது, ஜூனில் கேட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராய்டு டயக்ராம் போட்டு அப்படியே கதை எழுதி விட்டுரும், அவ்வளோதான். ஃபங்க்ஷன் ஆஃப் அடிலின் நல்லா படிக்கணும், படிச்சுக்கோங்க. சாப்டர் 12 எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க்வார்ம் அட் ப்ரான் ஃபிஷரி லேக் இன்செக்ட், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு லைன் தான், நீ எல்லாத்தையுமே படிச்சிரு. அடுத்தது வேரியஸ் டெக்னிக் அடாப்டட் கேட்டில் ப்ரீடிங் கண்டிப்பாக படிச்சணும். இந்த கால்நடையோட இந்த வேரியஸ் டெக்னிக் என்ன பண்ணுறாங்க இதுக்கு அடாப்ட் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்குறாங்க. 27வது கேள்வி புக் பேக். 30 பாம்பி மாரின் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஸ்டின், இதுவும் வந்து ஜூனில் கேட்டது தான். சாப்டர் 9 ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி நல்லா படிக்கணும், மட்டும் படிச்சுக்கோங்க. மசில் கன்ட்ராக்ஷனோடது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 10 அவ்வளோதான். சாப்டர் 9 இருங்க சாப்டர் 12 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இடம்பத்துலன்னு சாப்டர் 9 எழுதியிருக்கேன். ஸோ 5 மார்க் முடிஞ்சு. ஜுவாலஜியில் கம்மியான 5 மார்க் தான், இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். 10 5 மார்க் தான் இருக்க மாட்டிருக்குது எண்ணி பார்த்தீங்கன்னா. எஸ், ஸோ போதும், இதை படிச்சிங்கன்னா 2 5 மார்க் எழுதிடலாம். இப்போ வாங்க 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று பண்ணிடுங்க, ஒரு வேளை படிக்க முடியலன்னா 5 மார்க்லாம் முடிச்சிருங்க பாட்னி ஜுவாலஜியில். முடிச்சுட்டு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே கூட நீங்கள் 2 மார்க் 3 மார்க் ஆரம்பித்தா கூட முடிச்சிடலாம், அந்தளவுக்கு ஈஸி. பாருங்களேன், பயோ பாட்னி சாப்டர் 1 6 7 செம ஈஸி. சாப்டர் 2 5 6 ஒன்றுமே கிடையாது. சாப்டர் 3 ஒரே ஒரு கொஸ்டின், அப்போ இதெல்லாம் படிச்சு டிக் போட்டால் படிச்சிரு, அந்த சாப்டரே படிச்சிரு. ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரூட் பழங்களின் பணிகள் யாவை, ஃப்ரூட்ஸோட பணிகள். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீடு, சரிங்களா, விதைகளின் முக்கியத்துவங்கள், இதெல்லாம் 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஃப்ளோரல் ஃபார்ம்னா ஃப்ளோரல் டயக்ராம் ஃபார் ஃபிகர் நம்பர் 4.26 இருக்கும். ஐபிஸ்கஸ் ரோசா, இக்ஸோரா இலத்தெக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் ஃபார்ம்னா ஃப்ளோரல் டயக்ராம் வரைஞ்சி அந்த ஃபார்மா மட்டும் எழுத சொல்லுவாங்க. சாப்டர் 6 இதுவும் முக்கியமானது. சாப்டர் 6 ரொம்ப ஈஸி. 6 7 10 ஃபங்க்ஷன் ஆஃப் செல்வாலின் பணிகள். டயக்ராம் வந்து லேம்பரஸ் குரோமோசோம் பாலிடின் குரோமோசோமோட டயக்ராம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 8 இதுவுமே ஈஸி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டரு, இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, 6வது கொஸ்டின் 7வது கொஸ்டின் நியூக்ளியோடைட் நியூக்ளியோசைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9 இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். சாப்டர் 10 ஒரே ஒரு கொஸ்டின் தான். சாப்டர் 11 2 கொஸ்டின், அது கூட விட்டுருங்க, பட் சாப்டர் 10 படிச்சிரு. சாப்டர் 13 இந்த 2 டேபிள் படிச்சிரு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசின்தசிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டும் படிச்சிரு, அந்தளவுக்கு கஷ்டமெல்லாம் கிடையாது, 3 பாயிண்ட் படிச்சிரு. சாப்டர் 14 இந்த 2 டேபிள் படிக்க முடியலன்னா புக் பேக் 7th கொஸ்டினாவது படிச்சிரு, ஆனால் டேபிள் இம்பார்ட்டன்ட், சரிங்களா. சரி, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 15th லெசன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ பயோ பாட்னி பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான், முடிஞ்சு. பார்த்தீங்களா, அடுத்து பயோ ஜுவாலஜி 2 மார்க் 3 மார்க்கு. சாப்டர் 1 எல்லாரும் படிச்சிடலாம், ஈஸின்னு போட்டிருக்க பாருங்க. சாப்டர் 2 எல்லாரும் படிச்சிடலாம். சாப்டர் 3 2 கொஸ்டின். சாப்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா நீ எதுவுமே விடக்கூடாது, இம்பார்ட்டன்ட் யூனிட், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வருது, படிச்சிரு. சாப்டர் 5 1. சாப்டர் 6 3 கொஸ்டின். சாப்டர் 7 3 கொஸ்டின் தான். இதில் லம்ப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பான், பார்த்துக்க. ஹார்ட் டயக்ராம் பார்த்துக்க, எங்கெல்லாம் டயக்ராம் போட்டால் ஹார்ட் டயக்ராம், கிட்னி டயக்ராம், நெஃப்ரா டயக்ராம் பார்த்துக்க. அதுக்கப்புறம் இந்த 3 கொஸ்டின் பார்த்துக்க. இந்த சாப்டர் 9 10 11 12 கிட்டத்தட்ட எல்லா 2 மார்க் 3 மார்க் எழுதலாம், அந்த அளவுக்கு முக்கியமான சாப்டர். நீ அதனால தான் வெரி வெரி யூனிட்னு போட்டிருக்கேன். நீ இது படிச்சிரு, நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி. சாப்டர் 10 3 கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ டயக்ராம் மட்டும் போதும். நியூரான் டயக்ராம் 10th படிச்சிருக்கீங்களா, நியூரான் டயக்ராம் அது. 15 23 25 இந்த 3 கொஸ்டின் மட்டும் படித்தா போதும் சாப்டர் 10. அப்போ உனக்கு கஷ்டமான யூனிட் இது 9 11 மட்டும்தான், ஆனால் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். 11th யூனிட்டில் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது, படிச்சிரு. சாப்டர் 12 ஏன்னா 11th யூனிட்டில் எல்லாம் சிம்டம்ஸு, இந்த ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட், அதான் கேட்குறாங்க. சாப்டர் 12 நீ என்ன பண்ணாலும் தலையில் நின்று தண்ணி குடித்தா கூட இது நீ விடக்கூடாது, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர். என்ன சார் எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்கிறீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ புக்கின் வந்து படிக்கணும் பயாலஜியில், ஆனால் நான் புக் பேக்கை மட்டும் படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இதுலேயே விட்டுட்டு போனேன்னா எப்படி? அதனால தான் ஒரு 65 மார்க் 70க்கு வேணும் அப்படின்னா கட்டாயமாக நீ வந்து புக் பேக்காவது நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் நீ படித்து தான் ஆகணும், இல்லைனா கிடைக்க கஷ்டம். சார் ஒரு 50 மார்க்கு சொல்லுங்கள் அப்படின்னா நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை, நான் டிக் பண்ணது எல்லாமே படிங்க. இல்லையா, இங்கே பாருங்கள், ஜுவாலஜியில் சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 4 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 6 சாப்டர் 7 இதெல்லாம் விட முடியாது.
இதெல்லாம் ஈஸி. சாப்டர் 8, சாப்டர் 10, சாப்டர் 11, 12. அதாவது சாப்டர் 9, 10, 11, 12ல் நீ சாப்டர் 12 படித்து தான் ஆகணும், சாப்டர் 10ம் படித்து தான் ஆகணும், சாப்டர் 9ம் படிக்கணும். பட் சாப்டர் 12வது படிச்சிரு, அவ்வளோதான். கடைசிக்கு இதையாவது படி, இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது. பாட்னி எல்லாம் கம்மியாக இருக்குது, இதுலேயும் கம்மி பண்ணனா பாட்னி மாட்டிக்குவீங்க. நான் பாட்னியில் ஒன்றுமே எழுதலை, எல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் எழுதியிருக்கேன். சரியா? ஸோ அப்போ மறந்துடாதீங்க. மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது எல்லாமே நல்லா படிக்கிறவங்க, படிக்க முடியாத பசங்களுக்கு இங்கே பாருங்கள் 1, 2 கொஸ்டின் தான் எழுதியிருக்கேன். இது படிக்க உங்களுக்கு எத்தனை நேரம் ஆகும்? ஒன்றுமே படிக்காத இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா படிச்சிடலாம். 50 மார்க்கு மேலேயே எடுத்துடலாம். 4 5 மார்க் எழுதலாம். நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா கட்டாயமாக படித்து எழுதுங்க. டயக்ராம் வந்து பாட்னியில் என்ன வருங்கன்னா புக் பேக்கோடது கொடுத்துட்டேன், பிளான் செல்லும் ரூட்டோடதும் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது டயக்ராம் வருமானு கேட்டால் புக் பேக்கோடது சம்மந்தப்பட்டதாக எதாவது வரும், நான் கொடுத்துட்டேன். ஜுவாலஜியோடது அப்பட்டமாக எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த டயக்ராம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஐ, நியூரானு, கிட்னி, அதுக்கப்புறம் நெஃப்ரானு, அதுக்கப்புறம் ஹார்ட்டு, இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி படிச்சிங்கன்னா போதும். 5 பாயிண்ட்டாவது படிங்க. ஓகேவா? லேபிள் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பயாலஜியில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப கேவலம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. அது 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பார்த்து பயப்படுறீங்க, ரொம்ப கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும், அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ.